பிரச்சனை வந்துடுது, எனக்கு வந்து அந்த பிரச்சனை வருது, எனக்கு வந்து சஸ்டெயின் பண்ண முடியல, என் வாழ்க்கையை நடத்த முடியலன்ற இடத்துக்கு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா தேவனுடைய சுவிசேஷத்தை நம்பாமல் வேற ஏதோ ஒரு நியூஸை நம்பிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்கள் காதில் கேட்க வேண்டிய சுவிசேஷம் கரெக்டாக கேட்டீங்க அப்படின்னா, தப்பானதை கேட்காம கரெக்டான விஷயத்தை காதில் கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்போதுமே செழிப்பான தேசமாக இருப்பீர்கள். ரொம்ப கமிட்மெண்ட்டை நீங்கள் எடுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், தேவையில்லாத பிரசங்கத்தை நீங்கள் கேட்கவே கூடாது. வராமல் சொல்லுங்களேன், நம்ம வாழ்க்கையில் முக்கால்வாசி நோய்க்கு, முக்கால்வாசி பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் எதுன்னு கேட்டிங்கன்னா, பேசப்படுற வார்த்தை தப்பாக காதுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா அதை நீங்கள் விசுவாசிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவீங்க. நான் திருப்பி உங்களை பார்த்து சொல்கிறேன், தேவன் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுதலை ஆக்கி வைத்திருக்கிறார். ஏன்னா எதுலையுமே சிக்கலை, நீங்கள் எல்லாத்துலேயும் ஃப்ரீயாக தான் இருக்கிறீங்க. உங்களுக்கு நோயே கிடையாது. ஒரு ஆமை சொல்லுங்கள், உங்களுக்கு நோயும் கிடையாது, என்னது நோய் நொடின்பாங்களே, நொடியும் கிடையாது. ஒரு ஆமை சொல்லுங்களேன், எதுவுமே கிடையாது. நான் வந்து கதை சொல்லுங்க, பைபிளில் இருக்கிற காரியத்தை சொல்கிறேன். ஒரு ஆமை சொல்லுங்களேன், தேவன் அவர் சொல்கிறாரு, என் தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள். சுகமானீர்கள் சொன்னக்கப்புறமும் என்கிட்ட நோய் வருது, எனக்கு வந்து வியாதி வருது, எனக்கு வந்து பிரச்சனை வருது, என்னுடைய காரியங்கள் எல்லாம் வந்து என்ன ஆகுது, பண பிரச்சனை வந்துடுது, எனக்கு வந்து அந்த பிரச்சனை வருது, எனக்கு வந்து சஸ்டெயின் பண்ண முடியல, என் வாழ்க்கையை நடத்த முடியலன்ற இடத்துக்கு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா தேவனுடைய சுவிசேஷத்தை நம்பாமல் வேற ஏதோ ஒரு நியூஸை நம்பிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இயேசுடைய சுவிசேஷம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீ உலகத்தில் எவ்வளவு அனுபவசாலியாக இருந்தாலும் 38 வருஷமும் அனுபவசாலியாக ஒருத்தர் படுத்திருக்கிறான். என்ன அனுபவசாலின்னு கேட்டிங்கன்னா, 38 வருஷமாகவும் அவனால் என்ன பண்ண முடியலையா, எந்திரிக்க முடியலையா. சொல்லுங்கள், எந்திரிக்க முடியல. யாரும் வந்து அந்த குளம் கலக்கப்படுறப்போ எடுத்துகிட்டு போய் அந்த குளத்துக்குள்ளே அவனை போடுறதுக்கு ஆள் இல்லை. ஒரு ஆமை சொல்லுங்களேன், அந்த மாதிரி டைமில் இருக்கும் பொழுது அவன் வந்து ஆண்டுகிட்ட சொல்கிறான். ஆண்டு வந்து கேட்குற, ஏசப்பா வந்து கேட்குறாரு, என்ன கேட்குறாருன்னா, நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயான்னு கேட்குறப்போ அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இல்லைங்க எனக்கு வந்து விரும்புகிறேன்னு சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அனுபவத்தை சொல்கிறார். நான் வந்து 38 வருஷமாக இங்கே தான் இருக்கிறேன், குளம் வந்து என்ன பண்ணுவாங்க, கலக்குவாங்க, அந்த டைமில் யாராவது என்னை தூக்கின்னு போய் போடணும், ஆள் இல்லை, அது இல்லை, இது இல்லை அப்படின்னு பேசுகிறவங்களா இருந்தோம் அப்படின்னா நம்ம காதில் வேறு ஏதோ சுவிசேஷம் ஓடிட்டுருக்குன்னு அர்த்தம். ராமன் சொல்லுங்களேன், கலாத்தியர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், அவரை விட்டு இவ்வளவு சீக்கிரமாக இந்த சுவிசேஷத்தை விட்டு உங்களை தள்ள வைத்த சுவிசேஷம் எதுவோ அது சபிக்கப்பட்டதா இருக்குதுன்னு வசனம் சொல்லுது. ராமன் சொல்லுங்களேன், சொல்லுங்க, வேற எந்த நியூஸும் கிடையாதுங்க. நியூஸ் சேனலில் ஓடுற நியூஸு கூட உங்கள் நியூஸ் கிடையாது. உங்கள் தெருவில் பற்றி உங்களை பற்றி பேசப்படுற நியூஸ் எல்லாம் உங்களுக்கு கிடையாது. எத்தனை பேர் கிறிஸ்துவர்களாய் நின்று இந்த பைபிளில் எனக்கென்று எழுதப்பட்ட வார்த்தைகளே, எனக்கென்று சொல்லப்பட்ட வார்த்தைகளே என்னுடைய சுவிசேஷமாக இருக்கிறது. இதை நான் பேசுகிறப்போவே சில இதெல்லாம் ஓடும். ரீசெண்டாக எனக்கு ஆண்டவர் வந்து மூவ் பண்ணுற மோடை இந்த மோடில் தான் மூவ் பண்ணுறேன். 4 வருஷமாக பிசாசோடைய பிடி. அவங்க கிட்ட போயிட்டு ஆண்டு சொல்லிட்டார், போகும்போதே சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாருன்னா, போயிட்டு ஜோம் பண்ணக்கூடாது, போயிட்டு உக்காந்து பேசுன்னு சொல்லிட்டாரு. போயிட்டு உக்காந்து பேசுகிறேன். ஆனால் ஒரு 2 days 3 days முன்னாடி ஒரு பாஸ்டர் வந்து நல்ல குச்சியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த பொண்ணை போட்டு பலார்னு அடித்து பேய் ஓட்டுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறார், ஓடலை. இதெல்லாம் வந்து என்கிட்ட சொல்கிறாங்க. அந்த அம்மா அழுகுறாங்க. சொல்லி முடிச்சுட்டு நான் ரிலாக்ஸாக படுத்துட்ருக்கிறேன், ஆண்டோட கேட்டுக்கிறேன். ஆண்டோட வந்து போயிட்டு உக்காந்து பேசுன்றார். என்னத்தை பேசுன்றாருன்னா, காதில் கேட்க வேண்டிய சுவிசேஷத்தை மட்டும் பேசுனார். ஏமே எனக்கு நல்லா தெரியும். இப்போ நான் பேசிட்டு இருக்கும்போது அதெல்லாம் அலண்டுக்கிட்டு ஓடும். நான் அந்த ரிலம் ஸ்கூல்ல வந்துட்டேன். ஒரு ஆமை சொல்லுங்களேன், அவைகள் அங்கே நிற்க போகிறது இல்லை, அந்த குழப்பம் திருப்பி தொடர போகிறது இல்லை, அவைகள் வலுவிலிருந்து வெளியேறுகிறது. உங்களால் அதை ஃபீல் பண்ண முடியும். ஒரு ஆமை சொல்லுங்களேன், வீட்டுக்கு போகிற மொத்தம் 3 பேருக்கு பேய் ஓடுது. எப்படி ஓடுதுன்னா, கை வச்சே போ, வெளியே வா, அப்படிலாம் எதுவுமே இல்லை. அப்படி பேசிட்டு இருக்கும் போது சுவிசேஷத்தை பற்றி தேவன் உங்களை சுகமாக்கி இருக்கிறார், இயேசு சிலுவையில் இதெல்லாம் முடிச்சிருக்கிறாரு. பேசிட்டு இருந்து திடீர்னு ஆண்டவர் டக்குன்னு கேளுன்றாரு. கை வலி என்னாச்சுன்னு கேட்குறேன். ஆட்டி பார்க்குறேன், கை வலி காணும். ராமன் சொல்லுங்களேன், டக்குன்னு ஏதோ ஃப்ரீ ஆகி போன மாதிரி இருக்குன்னுறாங்க. ராமன் சொல்லுங்களேன், கர்த்தர் சடுதியாய் சுவிசேஷத்துக்கு மிகப்பெரிய வல்லமை உண்டு. உங்கள் காதில் கேட்க வேண்டிய சுவிசேஷம் கரெக்டாக கேட்டீங்க அப்படின்னா, தப்பானதை கேட்காம கரெக்டான விஷயத்த காதில் கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்போதுமே செழிப்பான தேசமாக இருப்பீர்கள். இந்த காலத்தில் கர்த்தர் நம்மளுக்கு சுவிசேஷம் என்கிற வசனத்தை கொடுத்துருக்கிறார். எனது ஆவியான ஒரு காலம், கிருபையின் காலத்தில் நாம் இருக்கிறோம். இந்த கிருபையின் காலத்தில் உங்கள் காதில் கேட்க வேண்டிய முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, தாவீதுக்கு கேட்கப்பட்ட விஷயம் இல்லை, அது தாவீதோட காலம். இன்னைக்கு இது கிருபையின் காலம், இது பரிசுத்தாவின் காலம். பரிசுத்தாவின் உனக்குள்ள ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இயேசு செய்து முடித்த சுவிசேஷத்தை நீ காதில் கேட்கவே ஆவியான உள்ள வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருவார். இந்த சுவிசேஷம் என்ன சொல்லுது? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது, உன்னுடைய சாபங்கள்
முறிக்கப்பட்டு இருக்கிறது. தரித்திரங்கள் தொலைக்கப்பட்டு இருக்கிறது. உனக்கு இனி கேடே கிடையாது. துஷ்டன் உன் வழியாக வருவதில்லை. உனக்கு முன்பதாக போராடினவர்கள் இனி நீ காணவே மாட்டாய். இதெல்லாம் குட் நியூஸ்.